ஜோதிட பலன் பார்க்கப்படும் பொழுது பாவகம் அல்லது ராசி அப்படிங்கிற வேறு சொற்களை பயன்படுத்துவதை பார்த்திருப்பீர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு பாவகம் ராசியின் வித்தியாசம் தெரியாது. எதற்கு பாவகம் பயன்படுத்த வேண்டும், எதற்கு ராசி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது வித்தியாசம் உள்ளது. ராசி என்பது 30 டிகிரி அளவு கொண்ட அமைப்பாகும். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது. பாவகம் என்பது 26லிருந்து 32 டிகிரி வரை மாறுபட்ட டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பாகும். ராசி என்பது காலபுருஷ லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது. பாவகம் என்பது நமது ஜனனகால லக்னத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும். தசாபுத்தி பலன் எடுக்கும் பொழுது பாவகத்தின் அடிப்படையிலேயே நாம் பலன்களை எடுக்கின்றோம். அதாவது அந்த கிரகம் பர்டிகுலராக அந்த தசாநாதன் லக்னத்திற்கு எத்தனையாவது வீட்டில் நிற்கின்றார், அவர் எந்த வீட்டிற்கு அதிபதியாக இருக்கின்றார் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் நாம் தசாபுத்திகளில் பலனை எடுக்கின்றோம். ஆனால் நோய் தொழில் அப்படிங்கிற பொதுவான அமைப்புகளுக்கு பலனை எடுக்கும் பொழுது ராசியின் அடிப்படையிலுமே நாம் கன்சிடர் பண்ணி தான் பலன்களை எடுக்கின்றோம். உதாரணத்துக்கு 5ஆம் வீடு அப்படின்னு வரும் பொழுது அது சிம்மம், வயிறை குறிக்கக்கூடிய வீடு. காலபுருஷனுக்கு தான் ராசின்னு எடுக்கிறோம். ஆக காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு சிம்மம்னு வரும் பொழுது வயிறை குறிக்கக்கூடிய அமைப்பு. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு விருச்சிகம்னு வரும் பொழுது அது பிறப்புறுப்பை குறிக்கக்கூடியது. ஆக எல்லாருக்குமே எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் விருச்சிக வீடு என்பது பிறப்புறுப்பை குறிக்கும். உதாரணத்துக்கு விருச்சிக லக்னத்திலேயே பிறந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கும் சரி விருச்சிக வீடு பிறப்புறுப்பையே குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தனுசு என்பது தொடையை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். மீன வீடு அப்படின்னு எடுக்கும் பொழுது உங்களுக்கு அது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, கடல் கடந்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை குறைக்கும். ஆக எந்த ராசியில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் கூட மீன வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துது அப்படின்னு சொன்னால் அது ஜாதகருக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை தரும். ஆக ராசிக்கு என்று தனியாக காரகத்துவம் உள்ளது, பாவகத்திற்கு என தனியாக காரகத்துவம் உள்ளது. இதை அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நமது சேனல்களிலேயே ராசிக்கு என்னென்ன காரகத்துவம் இருக்குதுன்றதை தனியாக வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். பாவகத்திற்கு என்னென்ன காரகத்துவங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறது 12 பாவகத்திற்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். 12 ராசிக்கும் போட்டிருக்கோம், 12 பாவத்திற்கும் போட்டிருக்கோம். நேரம் இருக்கக்கூடியவர்கள், விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் அதை போய் பாருங்கள். ஆக நோயை சுட்டி காட்டுவது ராசியாக இருந்தாலும் கூட நோய் எப்பொழுது வரும், எப்பொழுது தீரும் என்பதை பாவகமே சுட்டி காட்டும். ஆக இந்த வித்தியாசத்தை தெரிந்து வைத்திருக்கும் பொழுது பாவகம்னா என்ன, ராசினா என்ன அப்படிங்கிற வேறுபாடு நமக்கு எளிமையாக புரிய வரும்.